ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், டின்னருக்கும் கொடுக்கலாம். நான் வந்து என்னோடய பாப்பா 1 இயர் பேபி, அந்த பாப்பாவுக்கு நம்ம கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ராகி எடுத்திருக்கேன். அதாவது கேப்ப மாவுன்னு சொல்லுவோம்ல அது. இப்போ இது 2ஐயும் வச்சு தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். அதுக்கு அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்க கேப்பையை வந்து ஒரு சாஸ் பேனில் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து அகலமான பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எதில் கூழ் காய்ச்சுவீங்களோ அதில் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து சாஸ் பேன் எடுத்திருக்கேன். எனக்கு அதுதான் பிடிச்சிக்குண்ட வாட்டமாக இருக்கும். இப்போ அதில் வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா அது கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இருந்துச்சுன்னா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை வந்து. ஏன்னா நீங்கள் பெருசாக வச்சிங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இது வந்து நம்ம இது பண்ணுறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிடும். அந்த வாழைப்பழத்தில் வந்து நான் பாதி மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதுவே போதுமான அளவு. நான் வந்து செவ்வாழை எடுத்திருக்கேன். இந்த செவ்வாழை வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து சுகரு இதில் இனிப்பு நிறையா இருக்குன்றனால வந்து எந்த ஒரு இனிப்பு எதுவுமே சேர்க்கல. 1/2 டீஸ்பூன் அளவு வந்து நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் வந்து துவர்ப்பாக இருக்கும். அதனால் நாட்டு சர்க்கரை சேர்த்தா அவ்வளோவா தெரியாதுன்றனால 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கட்டி இல்லாமல் மட்டும் கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாமல். அந்த கேப்பை வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த ஆவி ஃபுல்லாக வெளியே போகணும். நம்ம சீக்கிரமாகவே டக்குன்னு கிண்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, வேக வைக்காமலே எடுத்துட்டோன்னா பாப்பாவுக்கு கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நல்லா கேப்பை மட்டும் நல்லா வெந்தக்கப்புறம் கொடுங்க. தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா கெட்டியாக நல்லா கலந்துக்கிட்டே இருங்க, கட்டி அடிப்பிடிக்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.